ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட் குருஃபைட். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன, அதை ஏன் ஃபைல் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நியூனா என்ன ஓல்ட்னா என்னன்னு கேட்டிங்கல்ல. சரி, ஃபர்ஸ்ட் ஓல்டு ரெஜிம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தரோட சேலரி 2.5 lakhs per இயர்க்குள்ளே இருந்தால் அவருக்கு டேக்ஸே கிடையாது. இதுவே 2.5 to 5 lakhs இருந்தால் 5%, 5 to 10 lakhs இருந்தால் 20%, 10 lakhsக்கு மேலே இருந்தால் 30%. இதில் 5 lakhs வர சேலரி இருந்தால் என்ன டேக்ஸ் வருதோ அது ரிபேட் ஆகிடும். ஸோ 5 lakhs வர டேக்ஸே கிடையாது. ரிபேட்னா என்ன சீனியர்? இப்போது உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் பிடிச்சிருந்தா அதை ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் ரிபேட். இந்த கேஸில் 5 lakhs வர சேலரி வாங்குறவங்களோட பேர்டனை குறைக்க கவர்மெண்ட்டே டேக்ஸை ரிபேட் பண்ணிடுறாங்க. ஓகே சீனியர், அப்போது 5 lakhsக்கு மேலே சேலரி வாங்கினா கண்டிப்பாக டேக்ஸ் கட்டியே தான் ஆகணும்னு சொல்கிறீங்க, அதானே? டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். பட் உங்களால் சில எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸை யூஸ் பண்ணி டேக்ஸை குறைக்க முடியும். டிடக்ஷன் எக்ஸம்ஷன்னா என்ன சீனியர்? டேக்ஸபிள் இன்கம்மை குறைக்கிறதுக்கு டிடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டே ஒரு 50,000 வர ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்குறாங்க. அதை தவிர 8AC 8Dன்னு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் எக்ஸம்ஷன்ஸ் அவைல் பண்ணிங்கன்னா உங்கள் டேக்ஸபிள் இன்கமே குறைஞ்சி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் HRA. இது மாதிரி ஆல்மோஸ்ட் 70 எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் வர யூஸ் பண்ணி டேக்ஸை குறைச்சிக்கலாம். இது எல்லாமே ஓல்டு ரெஜிம்லேயே இருக்கே சீனியர், அப்புறம் ஏன் நியூ ரெஜிம் வந்துச்சு? அதில் என்னென்ன விஷயம் இருக்குது? ரெகுலர் சேலரி வாங்காதவங்களுக்கு நான் சொன்ன டிடக்ஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் இல்லை. அண்ட் பென்ஷன்ஸ் இல்லாதவங்களுக்கு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸும் அப்ளிகபிள் இல்லை. ஸோ அவங்கெல்லாம் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேர்டனை குறைக்க தான் நியூ டேக்ஸ் ரெஜிமை 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை அகைன் 2023 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற நியூ ரெஜிம் படி உங்கள் சேலரி 3 lakhs வரை இருந்தால் டேக்ஸ் கிடையாது. 3 to 6 lakhsக்கு 5%, 6 to 9 lakhsக்கு 10%, 9 to 12 lakhsக்கு 15%, 12 to 15 lakhsக்கு 20% அண்ட் 15 மேலே இருந்தால் 30%. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஓல்டில் 5 lakhs வர டேக்ஸ் கிடையாது, ஆனால் நியூ ஸ்லாபில் 3 lakhs மேலே இருந்தாலே டேக்ஸ் வரும் போலையே. ஓல்டில் எப்படி 5 lakhs வரை இருந்தால் டேக்ஸ் ரிபேட் பண்ணாங்களோ, நியூவில் 7 lakhs வர ரிபேட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 7 lakhs வர டேக்ஸே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், டிஃபால்ட்டாக நம்ம எல்லாருக்குமே நியூ ரெஜிம் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஓல்டு ரெஜிம் வேணும்னா எய்தர் நம்ம கம்பெனியில் டிக்ளேர் பண்ணுறப்போ இல்லை ஐடிஆர் ஃபைல் பண்ணுறப்போ மாற்றிக்கணும். அண்ட் டியூ டேட்குள்ளே ஐடிஆர் ஃபைல் பண்ணிடணும். நீங்கள் ஓல்டு ரெஜிம் செலக்ட் பண்ணிங்கன்னா டியூ டேட் தாண்டிட்டா ஆட்டோமேட்டிக்காக நியூ ரெஜிம் செலக்ட் ஆகிடும். நியூ ரெஜிமும் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் இப்போ நான் ஓல்டு செலக்ட் பண்ணுறதா நியூ செலக்ட் பண்ணுறதா திரும்பவும் கன்ஃபியூஷனாக இருக்குது சீனியர். நியூவாக ஓல்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸை கால்குலேட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் இன்கம் கூட கம்பேர் பண்ணுங்கள். அதுலேருந்து ஓல்ட் ஆர் நியூன்னு டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சேம்னு வந்தால் நீங்கள் எது கொடுத்தாலும் ஒரே டேக்ஸ் தான் வரும். டேக்ஸை குறைக்கிறது சம்பாதிக்கிறத விட கஷ்டமாக இருக்கே சீனியர். அப்படியே அந்த டிடக்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னீங்கன்னா